ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷராசிக்கு ஒரு விதத்தில் பார்த்தால் கொஞ்சம் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து அவர்கள் கொஞ்சம் ஏமாந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு வர வேண்டிய நிறைய விஷயங்கள், வருமானங்கள் இவரை நோக்கி வரவில்லை. இவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது கூட அவங்க பக்கத்துல வந்து ஏதாவது நமக்கு ஒரு பேமெண்ட்டோ ஏதோ ஒரு ஒர்க்கோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசி நேரத்துல சார் உங்களால முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்த்தும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு நடக்காமல் போனது கடந்த ஒரு 3-4 மாசமா. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறதும் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்தது. ஆனா இப்போ இவங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏதோ கொஞ்சம் லாஸ் கொடுக்க போறது மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. மேஷராசியினுடைய உண்மையான நிலைமை என்ன? அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம் அடைகிறது. மேலும் இவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீசம் அடைந்து இந்த செவ்வாய் என்ற கிரகமும் நீசபங்க ராஜயோகம் அடைகிறது. மேலும் இவர்களுக்கு 2-12 பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு வர இருக்கிறது. வரிசையா பார்ப்போம். இப்போ 12ஆம் இடத்தில் சனி வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் விரய சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இவர்களுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிற கிரகம் 12ஆம் பாவத்தை விட்டு வெளியே போகிறது. ஸோ -20 +80 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா +60 அப்படின்னு நம்ம இதோடைய ரிசல்ட்டாக எடுத்துக்க முடியும். மேலும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி புதன் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இவர்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரி, இது கிடைக்காது, இது போயிடும், இது விட்டுறலாம்னு நினைச்சு இவங்க எப்போ வெளியில கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுது இவர்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும். ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகமும் இதேதான். அதாவது செவ்வாய் என்ற கிரகம் கடகத்தில் நீசமாகிறது. இங்கு கடகத்தின் அதிபதி சந்திரன் மேஷத்தில்
இருப்பதனால் இது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. சோ இவர்கள் போகக்கூடிய வேலைகள் எல்லாம் ஓப்பனிங்ல ஒரு சின்ன ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும், நாளடைவில் இது சரியாகிவிடும். 2-12 பரிவர்த்தனை அப்படின்னா தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் பரிவர்த்தனையாக இருக்கிறது. அப்போ பணம் வரும், அதற்குண்டான செலவுகளும் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த செலவுகளை நாம் ஆக்கப்பூர்வமான செலவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர மேஷராசிக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா, லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. ஏன்னா இவங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். அதனால் இவர்களுக்கு நிகரற்ற லாபம். இத்தனால நான் கடுமையா உழைச்சேன், அதுக்குண்டான ஒரு கூலி வரல, ஒரு லாபம் வரல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு லாபம் வரும். மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் பாதகஸ்தானமாக இருந்தாலும் இங்கு குரு ராகுவை பார்ப்பதனால் இந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி நிறைய பாசிட்டிவான அப்லிஃப்ட்மெண்ட் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலம் இவர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது ஏற்படும், லாபம் வரும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு பெட்டர்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். இவர்களுக்கு ராசியில் சூரியன் உச்சம், அப்போ இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும். இந்த சூரியன் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு இடம் விற்கணும், ஒரு பிரச்சனை தீர்க்கணும் போன்ற விஷயங்களில் சுபபலன் எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட மே 15-16 தேதிக்கு இந்த வைகாசி மாதம் என்பது தொடங்கும். இவர்களுக்கு சூரியன் என்பவர் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பார். இங்கு சூரியன் குழந்தைகளை சுட்டி காட்டுவதனால் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், சுபகாரியங்களாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ், ஒரு அனுகூலமான பலன் என்பது அவரவர் வயதை அனுசரித்து நடக்கும். மேலும் சூரியன் காரகத்துவத்தில் பித்திரு காரகத்துவமாக வருவதனால் இவர்களது தந்தைக்கும் ஒரு குட் நியூஸ், அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லனா இவர்களுக்கு வர வேண்டிய அந்த பழைய பாக்கிகளாக வசூலாக வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானம் என்பது ஏற்படும். இருந்தாலும் இவர்கள் தங்களது குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும். எங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வருது, ஒரு கான்டாக்ட் வருது, அதன் மூலம் நம்ம குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா என்பதை மட்டும் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசா வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை இவர்கள் கட்ட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, ராசியாதிபதி நீசம் என்பதனால் இந்த ஆவணம்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், லீகல் டேர்ம்ஸ், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கிளியராக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரய சனி என்பவர் இவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கரெக்டாக இருக்கிறார்களா, இவர்களுக்கு தெரியாமல் ஏதாவது சின்ன சின்ன கோளாறு நடக்கிறதா, இந்த 3 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானமோ அபிஷேகமோ அலங்காரமோ அர்ச்சனையோ செய்து நலத்தீர்த்தத்தில் குளித்து நீராடி வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதையும் தவிர இங்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொந்த வீட்டை பார்ப்பதனால் பாக்கியங்கள் என்பது ஏற்படும். இப்ப நமக்கு ஒரு பாக்கியம் ஏற்படுது அப்படின்னா என்ன, நமக்கு அதுக்கு உண்டான வருமானமும் ஒரு ப்ராஃபிட்டோ இருந்தா தானே பாக்கியம் ஏற்படும். யாரும் போய் பெருசா ஒரு கடனை வாங்கி ஒரு இன்டர்நேஷனல் டூர் போறதோ இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ வாங்க மாட்டார்கள். ஸோ ஒரு பாக்கியம் என்பது ஏற்படும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு இருப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர மேஷராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வை ஏற்படுவதனால் கண்டிப்பாக
திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், வியாபார கூட்டாளிகள் மூலம் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். இந்த மாதம் மேஷராசியை பொறுத்தவரை மேன்மையான மாதம். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். அதனால் ரிஷபராசியை பொறுத்தவரை இது நாள் வரை நிறைய விஷயத்தில் இவர்கள் தோல்வியை சந்தித்து ரொம்பவும் அடி வாங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் உல்லாசமாகவும் லக்ஸரியாகவும் ஓரளவுக்கு ஜாலியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ நம்ம போய் நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கினோம், எங்கெல்லாம் தோத்து போனோம் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி எதுக்கு அவங்கள மூட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அதை வெளியில சொல்லிக்காம விட்டாங்க. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு நோய் தொந்தரவு, கடன் தொந்தரவு, கடனால வம்பு வழக்கு, வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில கூட திருப்தி இல்லை, சில பேர் திருமண வாழ்க்கையே முறிந்து போற அளவுக்கு உண்டான அமைப்பு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒண்ணு பண்ண போய் ரிசல்ட் இல்லாம அதுலயும் நமக்கு ரொம்ப டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தார்கள். இப்போ சனி பயிற்சி, சனி பகவான் இவர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மே மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல யோகம், 11ஆம் இடத்தில் 3 கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது ஒரு திரிக்கிரக யோகமாக வருகிறது. இதில் புதன் சுக்கிரன் என்பவர் 5, 6 அதிபதிகளாக வந்து இவர்களுக்கு இந்த கிரகத்தின் இணைவு என்பதும் கேந்திர பலம் என்பதும் இவர்களுக்கு சங்க யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகமாக வருகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 1, 11 பரிவர்த்தனை, அதாவது லக்னாதிபதி 11ஆம் இடத்தில், 11ஆம் அதிபதி லக்னத்தில், மேலும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி லக்னாதிபதியின் கூட்டணி 11ஆம் இடத்தில். இதே மாதத்தில் இவர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் ராசியை விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்கிறது. இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் இங்கு நீசமடைந்து விடுகிறது. இதனால் வரை 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இனி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது ஒரே நேரத்துல உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு ஃபலூடா வேணுமா, இல்ல உனக்கு மில்க் ஷேக் வேணுமா, இல்ல ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கிட்ட எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் எதை சாப்பிடுவதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் அல்லவா? அதை போன்ற ஒரு நிலைமை. ஆனால் இது போன்ற ஒரு நிலைமைங்கிறது ரிஷபராசிக்கு இப்போது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது நாள் வரை ரொம்பவும் அடி வாங்கின நபர்கள்ல ரிஷபராசியும் ஒருத்தர். இந்த பயிற்சிகள் இவர்களுக்கு குறைந்தது 1 வருடம் 2.5 வருடம் சாதகமாக வரும். குறிப்பா இந்த மே மாதம் இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இவர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி சுபகாரியங்கள் நடப்பதற்கு தயாராகத்தான் இருந்தது, ஆனால் அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது இல்லை. இனி இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நல்ல லாபம் இவர்களுக்கு ஏற்படும். அப்போ இது நாள் வரை எதெல்லாம் இவர்களுக்கு கடனில் இருந்தார்களோ அந்த கடன் எல்லாம் இவர்களுக்கு இனி அடையும். வருமானம் இவர்களுக்கு பல விதங்களில் வரும். இவர்களுக்கு எங்கே தோல்வி அவமானம் ஏற்பட்டதோ அதே இடத்தில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். நிகரற்ற லாபம் என்பது இவர்கள் பெற முடியும். மேலும் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக நிறைய நூதனமான யோசனைகள் வரும். ஏனென்றால் ராசியாதிபதி உச்சம் அல்லவா? குறிப்பாக அவர் புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய நூதனமாக யோசிப்பார்கள். குறிப்பா இந்த மீடியா, ஊடகங்கள், இயலிசை, நாடகம், நாட்டியம், ஃபைன் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நபர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, இந்த நபர்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு பலர் உங்களை பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது மட்டும் வருவது அல்லாமல், இதனை வைத்து மேலும் நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய கான்செப்ட்ஸ், நிறைய இவர்களுக்கு ஃபைனான்சியல் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதனை ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிஷியலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இதையும் தவிர இவர்களுக்கு ராசியில் இந்த மாதத்தின் கடைசியில் புதன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த காலகட்டத்தில்
காலகட்டங்களை இவர்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டால் நிறைய நியூ கான்செப்ட்ஸ் அவர்கள் வியாபாரத்தில் செலுத்தி அதன் மூலம் மேன்மை பெற முடியும். ஃபேமிலி லைஃப்ல இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஃப்ரிக்ஷன், ஒரு டென்ஷன் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். நிறைய இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக இவர்களுக்கு குறையும். ஸோ இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்தில் வந்து இந்த குரு என்பவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருப்பதனால் கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, 8ஆம் இடத்தை குரு பார்ப்ப இருப்பதனால் இது நாள் வரை இவர்களுக்கு எங்கே அவமானம் சந்தித்தார்களோ இந்த அனைத்து விஷயங்களும் கட்டுக்குள் அடங்கும். இதுல ஹைலைட் 10ஆம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம், 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது, அதையும் தவிர 10ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது, இதையும் தவிர இவர்களுக்கு ராசியாதிபதி உச்சம், இந்த அனைத்துமே ரொம்ப நாளா பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எப்படி இருக்குமோ, வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷபராசி ஒரு கோல்டன் பீரியடாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கோல்டன் பீரியடின் துவக்கம், அதில் இவர்களுக்கு ஒரு ஹைலைட்டான இந்த மே மாதம். சரிங்க சார், எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு, எங்கேயோ எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னீங்களே சார், அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் என்பவர் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரகத்துவத்தில் சூரியன் என்பவர் தந்தையை குறிப்பதனால் தந்தையின் ஹெல்த், வயதை அனுசரித்து தேவையான சின்ன சின்ன வைத்தியங்களை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான உடல் உழைப்பு செய்யாமல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சில சமயம் கால் வலி ஏதாவது வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு. வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்து அதை உடனே பண்ணிடுங்க. இல்லைன்னா அதை விட்டு பெரிய ஃபால்ட்டா இருக்கும். சார் இன்சூரன்ஸ் கட்டல, டாக்ஸ் கட்டல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு தான் அவங்களைய அந்த டிராபிக் போலீஸ்காரர் பிடிப்பார். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் ஹெல்த், அதாவது மாத்ருஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் உங்களது அன்னையின் ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசி இஸ் கோயிங் டு ராக்கிங் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃபார் யூ என்று எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லா பிளஸ் பாயிண்ட்டையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. என்ன சார் அந்த மைனஸ் பாயிண்ட்னா, 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான், இப்போ 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், மறைவு ஸ்தானம். காரகத்துவம் வரிசையில பார்க்கும் பொழுது குரு என்பவர் இங்கு ஜீவனாதிபதியாகவும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வருவதனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும், இவர்களுடைய பிசினஸ் பார்ட்னர் மூலமாகவும், தொழில் மூலமாகவும் நிறைய நஷ்டத்தை, இவர்கள் கஷ்டத்தை கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இதனை வெளியே காண்பிக்கவில்லை. ஏன் அப்படின்னா பொதுவாகவே ரொம்பவும் வேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு 100 ரூபா போச்சா, இந்த இடத்துல 200 ரூபாயா பார்த்துடலாம். 100 ரூபா போச்சுன்னா நம்ம தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்து அழுகவா முடியும்? அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ அடுத்து வரக்கூடிய அந்த 200 ரூபாயும் நமக்கு போயிடும்னு சொல்லி வேகமாகவும் விவேகமாகவுமே இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வேகமும் விவேகமும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் பிளஸ் அப்படின்னா, அந்த போற ஸ்பீடுல சில சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன மைனஸ். இதனை கொஞ்சம் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த மே மாதத்தின் துவக்கத்தில் இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான கூட்டணி. அது உச்ச சுக்கிரன் புதன் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து தொழிலில் மேலும் மேலும் மேன்மை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. இதில் பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருகிறது. இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு ராசியாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்வது என்பது
பர்வத யோகமாக வருகிறது. இதனால நல்ல நகைச்சுவையாக இருப்பார்கள், வேகமாக செயல்படுவார்கள், இவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் பலரையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும். அதையும் தவிர இவர்களுக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் நீசம் அடைகிறது. இதன் பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு வராத பணம், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய பேமெண்ட்டுங்கிறது வரும். சார் நீங்க சொல்றது கேட்கறதுக்கே நல்லா இருக்கே சார், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவர்களுக்கு ராசியாதிபதி முதலில் நீசபங்க ராஜயோகம், பிறகு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதையும் தவிர இவர்களுக்கு 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விடுகிறது. இதனால் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு லக், ஒரு ஓப்பனிங், ஒரு ஃபேவர் அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை, மேலும் தொடர்புகள், வியாபார கூட்டாளிகளால் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு வரும். 9ஆம் இடம்ங்கிறது தான் அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 9ஆம் இடம் தான் பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை, அந்த பாக்யஸ்தானத்தில் ராகு குரு சண்டாள யோகமாக வருகிறது. லக்னாதிபதி உச்சம் மாளவிகா யோகமாக வருகிறது. இந்த அனைத்து விஷயங்களுமே மிதுன ராசிக்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப்பாகத்தான் இருக்கிறது. இதுவரை ரொம்பவும் தடுமாறிய, தப்பு கணக்கு போட்ட, நிறைய கடன் வாங்கிய, வட்டி கட்ட முடியாமல் சிக்கி ஒரு விதத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் இனி படிப்படியாக மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு இது நாள் வரை 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். இந்த வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இவர்களுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். சார் மிதுன ராசிக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாமே பிளஸ்ஸா தானே சார் இருக்கு, நல்லா யோசிங்க சார், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்கேயோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னீங்களே சார், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே சார் மிதுன ராசிக்கு, தமிழ்ல கூட நீங்க அப்படித்தானே சார் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ ராசிக்கு குரு வருகிறது, அப்போ இந்த குரு நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பார். தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்கு குரு என்பவர் ஒரு வாத்தியார் மாதிரி. ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது நம்மை லேசாக திருத்துவார். அந்த வேலையைத்தான் குரு பகவான் செய்வார். இந்த பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இப்போ நமக்கு நல்ல லாபம் வரக்கூடிய டைம், அப்போ இந்த எம்எல்எம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒண்ணுல கொஞ்சம் போட்டா இவ்வளவு வரும், அப்புறம் அவ்வளவு போட்டா அவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவ்வளவும் போட்டா மொத்தமா போயிடும் தம்பி அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு யாராவது ஒரு நபர் வருவார். டீசெண்டா அவர்கிட்ட ஒரு காஃபி சாப்பிட்டு, ஓகே பிரதர், யோசிச்சு சொல்றேன் பிரதர், கண்ட்ரோல் எல்லாமே என் ஒய்ஃபு தான் பிரதர், இல்லை என் ஹஸ்பண்டு தான் பிரதர், நான் முடிவு பண்றது இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நவந்துருங்க. புத்திசாலித்தனம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு இந்த அளவுக்கு செய்தால் போதுமானது. வாழ்த்துக்கள், வெற்றி. பொதுவாகவே இந்த ஊடகங்கள்ல நிறைய காணொளிகள் நம்ம கொடுத்திருந்த போது அதில் நிறைய பாதிப்புக்குள்ளான நபர்கள் கடகராசி அப்படின்னு நம்ம போட்ட போது, அதுல இந்த பூச நட்சத்திரத்தை பத்தி பேசின போது நிறைய பூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாகவே சேர்ந்து கொண்டு, சார் எங்க நட்சத்திரம் பூசம், நாங்க போனது மோசம் அப்படின்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் கடகராசிக்காரர்களை இந்த காலில் மூட்டை பூச்சியை போட்டு நசுக்கிற மாதிரி ஒன்று நசுக்கிடுவேன்னு இந்த சினிமாலெல்லாம் நிறைய வில்லன்லாம் பேசுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு மொத்தமாக சில கிரகங்கள் துவம்சம் செய்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இனி இவர்கள் படிப்படியாக எந்திரிப்பார்கள். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் மனதளவில் பெரிதாக எடுத்துக்கொண்டு, அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்பவும் ஜாலியாக இருப்பது, இல்லைன்னா ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ணுவது எல்லாமே இந்த கடகராசி நபர்கள் தான்.
இப்போ இவர்கள் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இது நாள் வரை குரு பகவான் இருந்த போதும் நமக்கு பெருசா ஒன்றும் நடக்கலையே, இப்ப குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வருது, இது விரைய குருன்னு சொல்றாங்களே, என்ன சார் நடக்கும், ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் முதலில் உங்களது அஷ்டமஸ்தானத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. பிளஸ் நடக்கலனாலும் மைனஸ் நடக்காது. மைனஸ் நடக்கல அப்படிங்கிறத நீங்க ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மே மாதத்தில் 9-11 பரிவர்த்தனை, லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில், பாக்யஸ்தானாதிபதி லாபத்தில், கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம். இதையும் தவிர இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அவரும் உச்சம். லாபஸ்தானாதிபதி உச்சம், சுகஸ்தானாதிபதி உச்சம், தனஸ்தானாதிபதி உச்சம். பிறகு தனஸ்தானாதிபதி லாபத்தில் வந்து அமர்கிறார். பிறகு ஜீவனாதிபதி லாபத்தில் வந்து அமர்கிறார். பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனத்தில் வருகிறார். பிறகு வெற்றி ஸ்தானாதிபதியே லாபத்துக்கு வருகிறார். சார் என்ன சார் இதெல்லாம் நியாயமா சார்? ஒண்ணுமே புரியல சார் நீங்க சொல்றது. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள், லாபம், வெற்றி, மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட், இது நாள் வரை எங்கெல்லாம் ஆஃப்ல இருந்தீங்களோ அங்கெல்லாம் ஆன் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு ஃபிளைட் மோட்ல இருந்த ஒரு போனை எப்படி நம்ம ஒரு நார்மல் மோடுக்கு வரும் பொழுது அந்த சிக்னலை பிக்கப் பண்ணதோ, அதை போல் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய சிக்னலையும் பிக்கப் பண்ணி மேலும் மேலும் ஜம்ப் ஆகி மேல போகக்கூடிய அமைப்பு. சார் நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது எல்லாமே. 12ஆம் வீட்டுல வருது சார் குரு பகவான். 12ஆம் வீட்டில் குரு வருவதனால்தான் இவர் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க இருக்கிறார். இந்த 8ஆம் வீட்டுல இருக்கிற ராகு நமக்கு சில நேரத்துல பிளஸையும் கொடுக்கும், சில நேரத்துல மைனஸையும் கொடுக்கும். ஆனால் இங்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் சாஸ்திரத்துல சொல்றாங்க. 8ல இருக்கிற ராகுவை குரு பார்க்கறதுனால அந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிளியர் ஆகி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அவர் கொடுப்பதற்கு தயாராகி விடுவார். கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் நிகரற்ற லாபத்தை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக கொடுப்பார். என அவர் முதலில் குருவின் நட்சத்திரத்தில், அதாவது உங்களுக்கு பாக்யாதிபதியின் சாரத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதன் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தான் பலன்களை பிரதிபலிக்கும். அதனால இந்த அஷ்டம ராகு உங்களை நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பார். சார் எங்க சார் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். நீங்க ஒரு வார்த்தைய ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்பதான் ஒரு ஒரு ஓப்பனா சொன்னா என்னை தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்தால் என்ன நிலைமையோ இப்பொழுதுதான் அந்த நிலைமைக்கு நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. இனிமே தான் they have to spread out, they have to open their wings. இப்பதானே வெளியில வந்திருக்கிறோம். வந்த உடனே அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் மாட்டிக்கொள்வோம். முதல்ல we have to return to our normal condition. பிறகு நீங்களாகவே உங்களை நன்றாக உணர்ந்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் வார்த்தைகளை உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கோ அல்லது ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ கொடுங்கள். அதுவரை கொஞ்சம் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த அஷ்டம சனி விலகுவது என்பதும் தனஸ்தானாதிபதி உச்சம் மற்றும் லாபம் என்பதும் இவர்களுக்கு இந்த 9-11 பரிவர்த்தனை என்பது ஒரு நிகரற்ற ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ராசியில் செவ்வாய் நீசம் என்றாலும் கடகராசியை பொறுத்தவரை நீசபங்க ராஜயோகமாகத்தான் வருகிறது. எனவே உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இதனால் வரை ஓப்பனா சொன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலைமையில ஸ்கூலையோ காலேஜையோ படிக்க முடியாமல் தடை ஏற்பட்டதெல்லாம் இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே இவர்களுக்கு படிப்படியாக அனுகூலமாக ஒரு குட் நியூஸாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா சிம்மராசிக்காரர்களும் சார் எங்களுக்கு இப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு,
இது அஷ்டம சனின்னு சொல்றாங்களே, நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குமாமே. ஏற்கனவே 7ல் சனி வந்து அமர்ந்து கண்டச்சனியாய் எங்களை படாத பாடுபடுத்தி விட்டார்கள்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி கடைசி நேரத்தில் தடைப்பட்டது. பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு மண்டபத்துல போய் நிற்கும் பொழுது இந்த கல்யாணம் ரத்து அப்படின்னு சொல்லணும்னா நாங்க எங்க கொண்டு போய் எங்களுடைய தோற்றத்தையோ எங்களுடைய முகத்தையோ வைத்துக் கொள்வது, என்ன பதில் சொந்தக்காரர்கள்ட்ட சொல்வது, எல்லாம் இன்னைக்கு நல்ல நாசுக்கா ஃபேஸ்புக், யூடியூப், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போய் எல்லா விவரங்களையும் நன்றாக எல்லாரும் படித்து விடுகிறார்கள். அதனால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது சார். ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை சமாளிச்சிட்டோம், இனி புதுசா 8ல் சனி வந்து எங்களை என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு சில பேர் கேட்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வருவது ஒரு -40% அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவர்களுக்கு ஒரு +60 அப்படிங்கிறது அஷ்டமத்தில் இருந்த ராகு பகவான் 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தது 7ல் இருக்கக்கூடிய சனி மட்டும் கிடையாது, 8ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகுவும் நிறைய பிரச்சனைகளை, லீகல் ப்ராப்ளம்ஸ், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய பேர் ஃபேமிலி லைஃப்ல பிரேக்கப், ஸ்பிளிட்டு, இதெல்லாம் சிம்ம ராசிக்கு கொடுத்தது. இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு ராகு வருகிறாரே, அவர் நமக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கொடுக்க மாட்டார். இவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இந்த மாதம் வந்து விழ இருக்கிறது. இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குருவும் நிறைய பிரச்சனைகளை, தொழில் ரீதியாக உத்தியோகத்துல ஜாபுக்கு போனாலும் ஒரு நல்லது பண்ணினா அந்த பேரை இன்னொருத்தங்க எடுத்துக்கிறாங்க, ஆனா அவர் ஏதாவது ஒரு நெகட்டிவா பண்ணினாலும் அந்த பழியை தூக்கி நம்ம மேல் போட்டு விடுகிறார்கள். அதனால கூட நமக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ், ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்க. இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு மாற்று மூலதன யோகம் அப்படின்னு, இவர்களுக்கு கலத்திர மூலதன யோகம் அப்படின்னு ஒரு ராஜ யோகம் இருக்கிறது. இது என்ன சார் அப்படின்னா, இவர்களுக்கு 2-11 வீடுகளின் அதிபதி புதன் 7ஆம் அதிபதியுடன் இணைந்து நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இது ஒரு சுபயோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வருமானம், தொழில், உத்தியோகம், வாய்ப்புகள், வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகம். இவர்களுக்கு ராசியாதிபதி முதலில் உச்சம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஜோதிடத்துல என்னதான் மற்ற கிரகங்களுக்கு நீங்கள் வலிமை கொடுத்தாலும் உங்களது ராசியாதிபதியின் நிலைமை என்ன? இந்த மாதத்தில் முதல் 15 நாள் அவர் உச்சம், 2வது 15 நாள் வைகாசி மாதத்தில் அவர் திக்பலம் பெறுகிறார் தசம கேந்திரத்தில். அப்போ இது நாள் வரைக்கும் எங்கெல்லாம் இவர்கள் ஆஃப்ல இருந்தார்களோ அங்கெல்லாம் ஆன் ஆகக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் 10ல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஒரு பிளஸ் பாயிண்டை இவர்களுக்கு போறோம், எல்லா மைனஸ் பாயிண்டையும் இவர்கள் துவம்சம் செய்ய முடியும். லாபத்தில் குரு பகவான் நிற்பது மட்டுமல்லாமல் அவர் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் நிறைய வாய்ப்புகள், வெற்றி அப்படிங்கிறது இனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இதே குரு பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தை பார்க்க இருப்பதனால் இதிலும் இவர்கள் மேன்மை பெற முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும். நிறைய வாய்ப்புகள் என்பது ஏற்படும். நிறைய வெளிநாட்டு தொடர்பு என்பதும் இவர்கள் இங்கே எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். இதையும் தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது தொடர்புகள், குறிப்பாக திருமணம், இவர்களுக்கு வியாபார கூட்டாளிகளை குறிகாட்டுவதனால் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு லவ் மேரேஜ், கலப்பு திருமணம், வியாபார கூட்டாளிகளால் ஆதாயம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே ஏற்படும். இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அது லவ் மேரேஜாக இருக்கும் பொழுது மதம் விட்டு மதம், இனம் விட்டு இனம், கலப்பு திருமணம் இதெல்லாம் நிறைய ஏற்படும். என்னுடைய சஜஷன், முடிந்தவரை நீங்கள் உங்களது பெற்றோர் அனுமதியுடன் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர் சரியான நபரா என்பதை தீர்மானம் செய்த பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு 8-10 பரிவர்த்தனை என்பது இருக்கிறது. அதாவது 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிலும், 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டிலும் உச்சபலம், அதாவது உங்க ஜீவனாதிபதி உச்சம், அது 8ஆம் வீட்டுல மறையுதே சார் அப்படின்லாம் யாராவது 2-3 பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள்
துல்லியமாக இந்த ஜோதிட பலனை பாருங்கள். 10ஆம் வீட்டில் லக்னம் போட்டால் அங்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 11 அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இதனாலதான் 8ஆம் வீட்டை வைத்து நமக்கு சில திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம், 8, 10 பரிவர்த்தனை, ஜீவனாதிபதி உச்சம், ராசியாதிபதி உச்சம், பிறகு ராசியாதிபதி திக்பலம், 3ஆம் இடம் வெற்றிஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை. இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களை சீரும் சிங்கங்களாக இந்த மே மாதத்தில் மாற்றும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு, எங்கேயோ எச்சரிக்கையா இருக்கிறது எங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு சார். நீங்க சொல்றது புரியுது. ராசியில் கேது அமர்கிறார். என்ன சார் என்னதான் பண்ண போறார்? ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுப்பார். கேது பகவான் என்னன்னா ஷ்ரிங்கிங், அதாவது அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் அந்த காரகத்துவ அடிப்படையில் சில ஞானங்களை கொடுத்து அதன் மூலம் உங்களை பக்குவப்படுத்துவார். அப்போ ரொம்பவும் படபடப்பா, ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இனிமே கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்து யோசிப்பது போல், அதன் மூலம் ஒரு தெளிவு, ஒரு ஞானம் வருவது போல் ஒரு அமைப்பு, ஒரு ஒளி வட்டம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு விதத்துல பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது அனுகூலம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அது அஷ்டம சனி என்பதனால் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸாக இருக்கும் பொழுது உங்களுடைய பேங்கிங் பாஸ்வேர்ட்ஸ், யூசர் ஐடி எல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்ற மாதிரி இருந்தால் தொடக்கத்திலேயே அதை கொஞ்சம் சரி செய்து விடுங்கள். அதையும் தவிர இந்த ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்பவும் நைட் டைம் லேட் ஃபுட்டு, கேஸ்ட்ரிக் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணி ஓரளவுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டால் போதுமானது. வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மேலும் திங்கட்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார் மகா கணபதி வழிபாடு மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி மற்றும் பாக்யாதிபதி புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களின் கூட்டணி, இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை, இந்த 2 கிரகங்களும் 7ஆம் இடத்தில் அமர்வது, அதில் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது மாளவிகா யோகமாக வருவது, இவை அனைத்தும் இவர்களுக்கு சுபபலம். அதுவும் இல்லாமல் 7, 9 பரிவர்த்தனை மாதத்தின் தொடக்கத்தில். பிறகு இவர்களுக்கு குரு என்பவர் 10ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். இதெல்லாம் இவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ராசிக்கு சுக்கிரனின் பார்வை, உச்ச சுக்கிரனின் பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ். இது நமக்கு வருடத்துல ஒரு தடவை தான் கிடைக்கும். கன்னிராசிக்கு ராசியில் சுக்கிரன் அமரும் பொழுது அங்க ஒரு நீசம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வர்றதுனால உச்ச சுக்கிரனின் பார்வை இவர்களுக்கு ஒரு பிரமாதமான தேஜஸ் கொடுக்கும், ஒரு ஒளி வட்டம். நான் ஏற்கனவே சொல்றது போல் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். இந்த இம்ப்ரெஷன்ங்கிறது நம்ம பொதுவா இந்த லவ் லைஃப் இல்ல எதிர்பாலினரை ஈர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம ஒரு வேலைக்கே போறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அது போன்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஏற்படும். இது ஒரு வசந்த காலம் மாதிரி, இது ஒரு ஜாக்பாட். வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஒரு பீரியடை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வருவதை ஒரு பெரிய மைனஸா எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமா வந்துருச்சு. அதனால அது கண்டச்சனியா இருந்தாலும் அது ஒரு -20% எடுத்துக்கொள்ள முடியும். பிளஸ் இவர்களுக்கு ஒரு 80% 7ல இருக்கிற ராகு வெளியில போறதும், ராசியில இருக்கிற கேது இந்த பக்கம் சிம்மத்துக்கு போறதும் ஒரு பெரிய பிளஸ். இதனால் இவர்களுக்கு +80% எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சனி பகவான் 7க்கு வர்றது -20,
குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது -20னாலும் -40 ஆயிடுச்சு. இங்க +80னா ஓவரால் நெட் ரிசல்ட் +40 இருக்கும். ராசியில கேது வந்து அமர்ந்து டோட்டலா இவங்களை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. எதுவுமே இவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரல. நிறைய பேருக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் இது நாள் வரை என்ன நோயில இருந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அலோபதிக்கு போனது, சித்தாக்கு போனது, அப்புறம் ஆயுர்வேதிக்கு போனது, அப்புறம் ஹோமியோபதிக்கு போய் பார்த்தது, கடைசியில இயற்கை வைத்தியம் போனது, கடைசியில ஜோதிடரை போய் பார்த்தா அதெல்லாம் அந்த நேரம் வந்தா சரியாயிடும்பா போப்பா அப்படின்னு சொல்வது. அந்த நேரம் இனி இப்பொழுது இவர்களுக்கு வரப்போகிறது. இதனால நிறைய மன உளைச்சல், நிறைய லாஸ் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டது. ஏதோ ஒன்றை வந்து பறி கொடுத்தது போல், ஏதோ ஒன்றை இழந்தது போல், இந்த ஒரு மாதிரி இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேர். இதை தவிர சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட், ஒரு சில பேர் எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக் செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு தெளிவாகும். வருமானம் என்பது ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், காம்படிஷன், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 6ஆம் இடத்தில் ராகு, அதற்கு குரு பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது கொடுத்த வாக்கை இனி இவர்கள் காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக. அப்போ இது நாள் வரை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீட்டுல சுபகாரியம் ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனப்பிராப்தம், அதாவது அந்த வருமானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி, ஒரு நல்ல வீடு வாங்குவது, ஒரு வாகனம் வாங்குவது, மாத்துர் ஸ்தானம், அம்மாவிற்கு மேன்மை, அம்மாவிற்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தெளிவு, அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அனைத்தும் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கும் குரு பார்வை என்பது இவர்களுக்கு வம்பு, வழக்கு, அவமானம், தோல்வி போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே வேலை போகுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வேலை போகும். ஆனால் அந்த வேலை போனால்தான் அடுத்து ஒரு நல்ல வேலையோ, ஒரு நல்ல சம்பளமோ, இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல வேலையோ இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு விரையாதிபதி உச்சம், அது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த கார்பரேஷன் பில்லு கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, அவங்கவுங்க தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தில், இதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதி மற்றும் வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீசம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அஷ்டமாதிபதி நீசம்ங்கிறது கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்புல ஒரு நல்லதா வந்து அமைஞ்சிடும். சில இடங்கள்ல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணணும். இவங்க எங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா, 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமரும் பொழுது ப்ரோக்ராஸ்டினேஷன். என்ன சார் ராசி பலன் சொல்றேன்னு என்னென்னமோ நீங்க வட்டு சொல்றீங்க, கூகுள்ல போய் போட்டு பாருங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் மீன்ஸ் ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ். அதாவது நாமே சில விஷயங்களை தள்ளி போட்டு விடுவோம். ஏன்னா ராசிக்கு சனி பார்வை அப்படிங்கிறதுனால, மேலும் முயற்சி ஸ்தானாதிபதி நீசம்ங்கிறதுனால சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி அப்புறம் பண்ணிக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அனைத்து விஷயத்தையும் வேகமாக எழுந்திருச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, ஒரு பிரிஸ்காக இருக்கிறது, ஆக்டிவா செயல்படுவது, யாராவது ஒருத்தங்களை ரிசீவ் பண்ணும்போது எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அப்படியே நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருந்தோம்னா அப்புறம் ஏன்பா இவர்கிட்ட வந்தோம், ஏன்னா இத்தனை நாள் இவங்க அப்படித்தான் இருந்தாங்க, இவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு நோக்கம் கிடையாது. ராசியில இருந்த கேது இவர்களை இது நாள் வரை அவ்வாறு இருக்க வைத்தது. இனி இவர்கள் தெம்பாகவும் தெளிவாகவும் உற்சாகமாக, ராசிக்கு சுக்கிரன் பார்வை இருக்கு, கையில பிடிக்க முடியுமா, டைனமிக்காகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது திங்கட்கிழமைகளில் சிவன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.
துளாராசிக்காரர்கள் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் துளாராசியில இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கால் பண்ணி பேசுறவங்கலாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த நாள் வரை துக்கம் துளாராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு உங்களுக்கு தெரியாத நபர்கள் துளாராசியில் இருந்தா கூட நீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப நாளா எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ, அதெல்லாம் இனி துளாராசிக்காரர்களுக்கு மொத்தமாக இந்த மாதம் கிடைக்க போகிறது. இனி ஐஸ்வர்யம், இனி ஒரு அல்டிமேட்டான பீரியட், ஒரு கோல்டன் பீரியடின் ஆரம்பம், தொடக்கம் இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு இருக்கிறது. எப்படின்னா, இவர்களுக்கு ராசியாதிபதி முதலில் உச்சம், அது இவர்களுக்கு ஒரு சுபபலம். பிறகு ராசியாதிபதி இந்த மாதத்தின் கடைசியில் இவர்களது ராசியை பார்க்க போகிறார். ராசியாதிபதி பாக்யஸ்தானாதிபதி சேர்க்கை, பாக்யஸ்தானாதிபதி நீசபங்க ராஜயோகம். பாக்யஸ்தானம்னா இவர்களுக்கு புதன். இந்த சுக்கிரன் புதன் கூட்டணிங்கிறது துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. கண்டிப்பாக இது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக அமர்ந்து ஐஸ்வர்யங்களையும் அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதே மே மாதத்தில் உங்களது ராசிக்கு குரு பார்வை. எல்லாருக்குமே ஜோதிடத்தில் நன்றாக தெரிந்திருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை. அதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா, ராசிக்கோ லக்னத்துக்கோ 1-12 வீடுகளின் அதிபதி ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால் இது பர்வத யோகம். பர்வதம்னா மலை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். மலை போல் செல்வம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்கு வரும். முயற்சி செய்யுங்கள். ஆனா உண்மையில என்னன்னா, மலை போல் இவர்களுக்கு செல்வமோ வருமானமோ வந்தாலும் பத்தாது. ஏன்னா இங்க அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கடன் இருக்கு. நிறைய பேர் கடனுக்காக போனையே ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க இருக்கிறோம்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது நாள் வரை இவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு என்னென்ன கஷ்டத்தையோ அது எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருச்சு. அது பினான்சியல் ரீதியாக இருக்கலாம், உறவு முறை சிக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். முதலில் ராசிக்கு குரு பார்வை. 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் போட்டி தேர்வுகளில் வெற்றி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அது புத்திரஸ்தானமே. புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பா ஜோதிடம் தெரிந்தவர்கள் கேட்கணும். இங்கதான் குரு பார்வையும் விழுகிறதே. அப்போ 5ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருப்பதாக எடுத்துக்கொண்டு இது நாள் வரை நம்ம மட்டும் ஆஃப் ஆகாம நம்ம குழந்தைகளும் ஆஃப் ஆகி இருந்தாங்க. ஏன்னா நிறைய துளாராசிக்காரர்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருந்தார்கள். இனி குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள், அனுகூலம், வெற்றி, வாய்ப்புகள், நிறைய புதிய ஆப்ஷன்ஸ், நிறைய வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண வேண்டியது, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள், வருமானம் எல்லாமே இனி துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை என்பது, தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது என்பது வாய்ப்புகள், வெற்றி. நம்ம எங்கெல்லாம் போய் கதவை தட்டினோமோ, எங்கெல்லாம் கதவு மூடிச்சோ அங்கெல்லாம் நம்ம இப்பொழுது கூப்பிட்டு ஒரு வெல்கம் சிக்னல் கொடுத்தாலே அதை போன்ற ஒரு அமைப்பு. பிறகு புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும், பிறகு மாதத்தின் கடைசியில் சுக்கிரன் நமது ராசியை பார்க்கும் பொழுதும் ஒரு இனம் புரியாத உத்வேகம், எனர்ஜெட்டிக், அல்டிமேட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்குண்டான ஒரு அமைப்பை துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள். நிறைய வாய்ப்புகள் வரும், தொடர்ச்சியாக வருமானம் என்பது வரும், கடன் அடையும், கொடுத்த வாக்கை இனி காப்பாற்றுவார்கள். நைட்ல குறிப்பா வெளிநாடுகள்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் துளாராசிக்காரர்கள். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயனஸ்தானம். அங்க கேது பகவான் வரும் பொழுது நைட்ல தூக்கத்துல அழுதது, பெட்ல யாருக்கும் தெரியாமல் தனிமையால் அழுதது போன்ற விஷயங்கள்லாம் போய் இனி இவர்களுக்கு ஒரு ஒளிமயமான அமைப்புங்கிறது ஏற்படும். சார் எல்லாமே துலாம்க்கு நல்லா சொல்லியிருக்கீங்க சார், கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனா இந்த தம்ப்நெயில் எல்லாம் எங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு துலாம்க்கு சொல்லுங்க சார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். அப்போ ஒரு விதமான உஷ்ணம். ஏற்கனவே இந்த பக்கம் நமக்கு நல்லா தெரியும், இது மே மாசம் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. உடல் உஷ்ணம் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு. நேத்திரம் அப்படின்னா கண்கள் சிவக்க செய்யும், உடலில் உஷ்ணம்.
குறிப்பா இந்த யூரின் மோஷன் போற இடத்துலலாம் கொஞ்சம் உபத்திரம் ஏற்படும். இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த ஆயில் பாத்து, இளநீ சாப்பிடுவது, வெந்தயத்துல மோர் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது, அதுவும் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய துளாராசிக்காரர்கள் இதனால் வரை துக்கம், தொண்டையை அடைத்த துளாராசிக்காரர்கள், துக்கத்தை கூட யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு துளாராசிக்காரர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு நியூ வெஞ்சர், ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்பது போல் வரிசையாக வாய்ப்புகள் வரும். குறிப்பாக தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக கிடைத்த வாய்ப்புகளையும் கிடைத்த வருமானத்தையும் புத்திசாலித்தனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அஷ்டம குருன்னு ஒண்ணு நமக்கு இப்ப வரப்போகுது. அது கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அவங்களுக்கு அப்படின்னா, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது விலகி விட்டது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்கிறது தெரியும். ஸோ இந்த பக்கம் அஷ்டம குரு ஒரு -25 அப்படின்னா இந்த பக்கம் +75. அப்போ நெட் ரிசல்ட் பார்த்தோம்னா +50. இது ஒரு சமாதானம், கண்டிப்பாக அனுகூலமான பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகுதே அப்படின்னு நினைச்சாலும் 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ராகு நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் பிளானட் பிளேஸ்ட் இன் த 4th ஹவுஸாக வந்து அமர்கிறது. இந்த மே மாசத்துல இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஜெய யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகம் இருக்கிறது. இது என்ன சார் அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நீசம் அடைந்து இவர்களுக்கு ஜீவனாதிபதி உச்சம் அப்படிங்கிறது ஜெய யோகம். ஜெயம்னாவே வெற்றி தான். அந்த வெற்றியை கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே இவர்கள் கொண்டாடுவார்கள். ஏன்னா இவர்களுக்கு ஜீவனாதிபதி சூரியன் உச்சம், பிறகு இவர்களுக்கு ஜீவனாதிபதி 7ஆம் வீட்டுல கேந்திர பலம். இப்போ இவர்களுக்கு இது நாள் வரை இவர்கள் முடங்கி கிடந்தது எதனால அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். அவரேதான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்த்தார். இப்பொழுது சனியின் இந்த பயிற்சியானது ராசிக்கு வந்த அந்த சாட்டானுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு கிளியர் ஆகிவிட்டது. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. பிறகு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பது என்பது இவர்களுக்கு முயற்சிகளால் வெற்றியும் லாபமும் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகினது அப்படிங்கிறது இதனால் வரை ஒரு சுகக்கேடு, கம்ஃபர்ட் வரும் ஆனா வராது. வரக்கூடிய நபர் கடைசியில பிரச்சனையில போய் மாட்டி விட்டுருவாரு. வீடா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா எங்களுக்கு ரிப்பேரு பிரச்சனைன்னு மாட்டிக்கொண்டுதான் இருந்தோம். இனி இதெல்லாம் எங்களுக்கு கிளியர் ஆகும். போட்டி, வம்பு, வழக்கு, எங்க போனாலும் கேஸு, இதெல்லாம் வந்து கொண்டிருந்தது. அதுல இருந்து எங்களுக்கு இனி ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். மேலும் எங்களுடைய இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் வித்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான சாத்தியம் அப்படிங்கிறது ஏற்படும். 5-7 இவர்களுக்கு பரிவர்த்தனை. 5ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டில், பிறகு 7ஆம் அதிபதி உச்சம் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், இவர்களது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், இவர்களது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நிறைய வாய்ப்புகள், அபிவிருத்தி, அதிர்ஷ்டம், அதன் மூலம் ஐஸ்வர்யம், அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், தொலைநோக்கு பார்வையாக நிறைய ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு. பிறகு இவர்களுக்கு பெரிய ஹைலைட், ஃபெதர் ஆன் த கேப், ஒரு அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் உச்சம். ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனத்துக்கு பாக்கியத்தில் உச்சம். அதனால இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட்ல எனக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக அரசாங்க வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய அபிவிருத்தி அப்படிங்கிறது இனி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
பிறகு இவர்களுக்கு செவ்வாய் நீச்சம் என்பது இங்கு 6ஆம் அதிபதி நீச்சமாக வருகிறது. விருச்சிக ராசியை எடுத்துக்கிட்டோம்னா ராசியில் சந்திரன் தானே. இப்போ செவ்வாய் நீச்சம்ங்கிறது இவங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இப்போ விருச்சிக ராசிக்கு செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதே என்னன்னா, ராசியில் சந்திரன் இருக்கிறது தானே, அப்பொழுது ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகமாக வருவதனால் நிறைய விஷயங்களுக்கு இவங்க போகும் பொழுது முதலில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போகிற மாதிரி இருந்தாலும் இறுதியில் இவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறதும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்றாருங்க. சோ தொழில் ஜீவனமும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை என்பது இவர்களுடைய விரயம் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படும். விருச்சிக ராசியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மே மாதத்தை பொறுத்தவரை எங்கே இவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவர்கள் இந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவா இல்லாமல் பார்த்து கொள்ளணும். குறிப்பா இந்த ஷேர் ட்ரேடிங்கு, அதுவும் இல்லாமல் பினான்சியல் ஸ்டாக் மார்க்கெட்டு, அதையும் தவிர இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. யாராவது ஒருத்தங்க நம்மள நெகட்டிவான ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த சீட்ல போடுங்க, இந்த கான்செப்ட்ல போடுங்கன்னு சொல்லி கொண்டு வருவார்கள். இதை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும். வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தனுர் ராசியை எடுத்துக்கொள்ளும் சொல்ல போனா தனுர் ராசிக்காரர்கள் கூட இந்த மே மாசத்தின் பலன்களுக்காக துல்லியமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இவர்களுடைய ராசியாதிபதி குரு இவர்களது ஜென்ம ராசியை பார்க்க போகிறது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இனி சஞ்சாரம் செய்ய போகிறார். இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் அப்படின்னா, இது நாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இனி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வருவது என்பது, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்களே, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு தான் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது நாள் வரை இவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது அப்படிங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்த ராகு மட்டும் கிடையாது. இவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. நிறைய பேருக்கு கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, தொடர்ச்சியாக எனிமி ப்ராப்ளம்ஸ். அதை சால்வ் பண்ணலான்னு போனா அந்த நெகோசியேஷனுக்கு யாரும் வர்றது கிடையாது. கடன் வாங்க போனா திரும்ப கடன், அதுக்கு திரும்ப கடன், அதற்கு திரும்ப கடன். ஒரு ஸ்பைடர்ல மாட்டின மாதிரி, ஒரு சிலந்தியில் மாட்டினது போல் இது நாள் வரை தனுர் ராசிக்காரர்களுடைய நிலைமை இருந்தது. பொதுவாகவே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தனுர் ராசிக்காரர்கள் கொடுத்து கொடுத்து பழகி விட்டார்கள். புதுசா இவங்களால போய் ஒரு விஷயத்தை இல்லை அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நோ, they do not know how to tell no அப்படின்னு இவர்களை பற்றி சொல்லலாம். இந்த மே மாதம் இவர்களுக்கு நிறைய விஷயங்களின் துவக்கமா இருக்கு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் வருவது பொதுவாகவே இவர்களுடைய லாபத்தை பார்க்கிறது, இவர்களுடைய வெற்றியை பார்க்கிறது, இவர்களுடைய ராசியை பார்க்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு இனிமே தான் லாபம் அப்படிங்கிறது கைகளில் வரும், கண்களில் தெரியக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு பாக்யாதிபதி இந்த மே மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியின் செயற்கை என்பது தர்மகர்மாதிபதி யோகமாக, இந்த ஆங்கிள் எப்படி அமையுது பாருங்க. ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, லாபாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, பாக்கியாதிபதி லாபத்தை பார்ப்பது, லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது, லாபத்தை பார்ப்பது. இதையும் தவிர இவர்களுக்கு வெற்றியை பார்ப்பது. இவர்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 6, 7 அதிபதிகளின் சேர்க்கை, லாபாதிபதி உச்சம், எல்லாமே எப்படி எந்த ஆங்கிள் போட்டாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுர் ராசிக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இதனால் வரை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த ராகு பகவான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவது குரு சண்டாள யோகமாக வருகிறது.
இப்போ பல நாட்களா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் ட்ரை பண்ணாமல் முடங்கி ஒரு விதத்தில் மூளையில் உட்கார்ந்த தனுராசிக்காரர்கள் இனிமே தான் ஒவ்வொரு அட்டம்ப்டா பண்ணுவாங்க. இனிமே தான் இவங்களுக்கு தொழில் லாபம் எல்லாம் அபிவிருத்தி தெரியும். யாரெல்லாம் நான் பிஸ்னஸ் மூட போறேன், கடையை மூட போறேன், மூடி சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படிங்கிற விளிம்பில் நிற்கக்கூடிய நபர்கள் கூட இனி நம்மால் தொழில் பண்ண முடியும், இனி நம்மளால் தொழில் நடத்த முடியும், தொழில் நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியும், லாபம் சம்பாதித்து கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இனி வருவார்கள். இவர்களுடைய கடன் அடையும், வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் காம்ப்ளெக்ஷன்ல இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக விலகும், சுகஸ்தானம் வலு பெறுகிறது, அம்மாவுடைய உடல்நிலையில இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். நிறைய தனுராசிக்காரர்களுடைய வீடு, ஆபீஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சு பாதியிலேயே நின்று கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இனி மளவென்று மேலே ஏறும். திருமணத்துக்காக காத்திருந்த நபர்களுக்கு நல்ல வரன் வரும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுடைய வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். சூரியன் என்பது இங்கு பித்ருக்காரகன் என்பதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இவருடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடல்நிலையாக இருந்தாலும், அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இதையும் தவிர இவர்களுக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீசம் என்பது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் வந்தாலும், இங்கு புத்திரஸ்தானாதிபதியே 8ஆம் இடத்தில் நீசம் அடைவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இங்கு இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் அமர்கிறார். அதனால் ஒரு கோயில்களுக்கு போகும்போது, ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகும்பொழுது அந்த டிக்கெட் எல்லாம் கரெக்டா இருக்கா, டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவா தனுர் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம் அப்படிங்கிறது லாபம் இனி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. முயற்சிகள் இனி செய்வார்கள், வெற்றி வரும், மளமளவென்று உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். தனுராசிக்காரர்கள் எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஸ், பிரதர்ஸுக்குள்ள இல்ல பங்காளிகளுக்குள்ள பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாக பிரிவினை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புதுசா ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு டியூஷன் டீச்சரை மாற்றோம், குழந்தைகளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுகூலமானவர்களா, அவர்களால் நம்மளது குழந்தைகளுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா, அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், தந்தையின் ஹெல்த் இதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானுக்கு இவர்கள் ஏதாவது அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ செய்து கொள்ளலாம். பிறகு இவர்கள் நவக்கிரகங்களில் கேது ஸ்தலம் சென்று ஒரு முறை கேது பரிகார அபிஷேகம் செய்து கொள்ளலாம். புதுசா ஒரு வண்டி வாங்கும் பொழுதோ அல்லது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் பொழுதோ ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், குறிப்பா செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடெல்லாம் வாங்கும் பொழுது கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறது அந்த தொழில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு மாஸ்டர் ஒப்பீனியன் வாங்கி கொண்டு நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு குரு பார்வை, அதுவும் சமசப்தம பார்வை, 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன் இனி உங்களுக்கு கிடைப்பதற்கு திரும்பவும் நீங்கள் 11 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய சுபகாரியங்கள் மளமளவென்று தனுர் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு, மாதத்தின் முழுவதுமே உங்களுக்கு அந்த மாளவிகா யோகம் என்பது இருக்கிறது. புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். இதுக்கு முன்னாடி மகர ராசிக்கு நாமே நிறைய பதிவுகள் கொடுத்து எல்லாமே லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா இருந்த அந்த 7.5 சனியில லாஸ்ட் 5 இயர்ஸா படாத பாடுபட்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதாவது இந்த சினிமாலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு பெரிய வில்லன் கேங்கு என்ன பண்ணுவோம், அந்த ஹீரோவை கொண்டு போய் மொத்தமா அடிச்சு
சின்ன பின்னமாய் சித்திரவதைப்படுத்தி கொண்டு போய் இந்த ஐசியு சிசியு இந்த மாதிரி இடங்கள்ல போய் அவரை சேர்த்து விட்ட உடனே அதுக்கு நிறைய அங்கங்க அந்த கரண்ட் மாதிரி சின்ன சின்ன ஒயர் போறது, அப்புறமேட்டு இந்த டியூப்ல ட்ரீட்மெண்ட் போறது, தண்ணி போறது, இந்த குளுக்கோஸ் போறது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வச்சு அவர் அப்படியே பெட்ல போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு ஒரு ஞாபகம் வந்த உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஒரேடியா அப்படியே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறி வந்து சண்டை போடுற மாதிரி பேக் டு ஸ்கொயர் ஒன், பேக் டு ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுதான் நான் போன பதிவுல கூட சொல்லியிருந்தேன். இந்த சனி பயிற்சிங்கிறத நீங்க தீபாவளிக்கு வாங்கி வச்சிருந்த அந்த பட்டாசு எல்லாம் இருந்தா மொத்தமா போட்டு கொளுத்திருங்க சார் அப்படின்னு சொல்லி, குறிப்பா இந்த திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், சார் அவிட்ட நட்சத்திரம், எங்க மேல என்ன சார் உங்களுக்கு கோபம், எங்களையும் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. படாத பாடுபட்டது இந்த மகர ராசி. அதுலயும் நிறைய உறவு முறை சிக்கல், வெளிநாட்டுல போய் பிரச்சனை, இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நமக்கு விடுது. இனி இது உள்ள வர்றதுக்கு 22.5 இயர்ஸ் ஆகுங்கிறது நல்லா தெரியும். இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டவுட்டுன்னா, இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமரப்போகிறது. இத்தனை நாளா மகர ராசி குரு பார்வை இருக்குன்னாங்களே, இருக்குன்னு சொன்ன போது கூட எங்களுக்கு எதுவும் நடக்கலையே, இந்த 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு என்பவர் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லது. எந்த விதத்தில் செய்வார் அப்படின்னு பார்த்தா, அவர் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தில் ராகு வருகிறது. அப்போ அந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வில் பிகம் a beneficial planet. மே மாசத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஜெய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. அது என்ன சார் ஜெய யோகம் அப்படின்னா, 6ஆம் அதிபதி புதன் நீசமாகி 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாவது ஜெய யோகம். அதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு லாபஸ்தான அதிபதி சுகஸ்தான அதிபதி நீசமாகி, நீசமான வீட்டின் அதிபதி சந்திரன் மகரத்தை பொறுத்தவரை லக்ன ராசி கேந்திரம் ஏறுவது நீசபங்க ராஜ யோகம். இந்த பக்கம் 3 அதிபதி பரிவர்த்தனை, 3-5 அதிபதி பரிவர்த்தனை, 5ஆம் அதிபதி தசம கேந்திரத்தின் அதிபதி, அவர் தான் வந்து அங்க உச்சம். அதையும் தவிர இவர்களுக்கு 9-10 அதிபதிகளின் சேர்க்கை, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த கூட்டணியும் தர்ம கர்மாதிபதி யோகம். மகரத்துக்கு புதன் சுக்கிரன் கூட்டணி, அதிலும் உச்ச சுக்கிரன் என்பவர் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத பிரபஞ்ச விதி. அதை 1% கூட மாற்ற முடியாது. அவ்வளோத்தையும் நான் ஏன் சொல்றேன், ஒரே வார்த்தையில மகரம் சூப்பர் ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பிடிப்பு வரணுங்கிறது மட்டுமல்லாமல் ஜோதிடத்துல இவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த இவ்வளவு ஃபார்முலாவும் சேர்ந்து மகர ராசிக்கு ரொம்ப நாளா பசியில இருந்த ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றோம், ஒரு பக்கம் மில்க் ஷேக் ஆர்டர் பண்றோம், ஒரு பக்கம் ஒரு ப்ரௌனி கேக் ஆர்டர் பண்றோம், இன்னொரு பக்கம் ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்றோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்குண்டான அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இனி ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இவர்கள் எடுத்த விஷயங்களில் பிடிவாதமாக அந்த விஷயத்தை முடிக்க வைக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குவார்கள், தொடங்கினதுக்கு அப்புறம் பின்னாடி போய் விடுவார்கள். ஒரு ஜிம்முக்கு போய் காசு கட்டுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போவாங்க, 10 நாள் போயிட்டு விட்டுருவாங்க. இனி இவர்கள் பிடிவாதமாக அந்த விஷயத்தை முடிப்பார்கள், முடிவில் ஜெயிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வெற்றி ஏற்படும், வாய்ப்புகள் ஏற்படும், வரக்கூடிய லாபத்தை வைத்து கடனை அடைக்க முடியும், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த முடியும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ஏற்படும். நிறைய இடங்கள்ல இந்த கடன் பிரச்சனையினாலேயே திருமணம் முறிவு, வாழ்வு முறிவு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். சார் மகரத்துக்கு எல்லாமே நல்லா தான் சார் சொல்றீங்க, இந்த பதிவில் எங்கேயோ எச்சரிக்கையா இருக்கணும், எங்கேயோ கவனமா இருக்கணுங்கிறத பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே சார். கண்டிப்பாக 8ஆம் இடத்துல இவர்களுக்கு வந்து கேது பகவான் வந்து அமர்வதனால் இந்த உடம்பிலிருந்து கழிவுகள் வெளியே போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒருவேளை வருவது போல் இருந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் மருத்துவரை பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உச்சம் என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பில்லு கட்டுறது, வரி கட்டுறது, ஜிஎஸ்டி கட்டுறது, இன்கம் டேக்ஸ் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளும். ரொம்ப நாளைக்கு பிறகு மகர ராசிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். பரிகாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இவர்கள் ஒரு முறை கேதுஸ்தலம், நவக்கிரகங்கள்ல வரக்கூடிய கேதுஸ்தலத்துக்கு போய் கீழப்பெரும்பள்ளம் போய் அங்க வந்து நீங்க அபிஷேகம் அர்ச்சனை, குறிப்பா அந்த யமகண்டத்துல தான் பண்ணுவாங்க.
கேது பரிகாரம் ஒரு முறை பண்ணிக்கொள்வது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார் திங்கட்கிழமை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வது, அதையும் தவிர புதன்கிழமை சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். முடிந்தால் ஏதாவது ஒரு முறை நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி. கும்பராசிக்கு நீங்க பலன் சொல்லுங்க சார். மகர ராசி காரங்களுக்கு 7.5 சனி, அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் நாங்க என்னமோ ரொம்ப நல்லா இருந்த மாதிரியே சொன்னீங்க. அவங்க 10 அடி வாங்கினாங்கன்னா நாங்க 11 அடி வாங்கியிருக்கிறோம் சார், அதையும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. குறிப்பாக இந்த ஆவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் சார், பூரட்டாதி நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கோங்க சார். இந்த சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்த போது நிறைய பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்கள் சந்தித்தார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 7.5 சனியில நடு சனி மட்டும்தான் அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் 2ஆம் இடத்துல இருந்த ராகுவும் பிரச்சனையை கொடுத்தது, 8ஆம் இடத்துல இருந்த கேதுவும் பிரச்சனையை கொடுத்தது. 2ஆம் இடத்துல இருந்த ராகு இவர்களுக்கு என்னன்னா போய் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார்கள். கொடுத்த கமிட்மெண்ட் ஹானர் பண்ண முடியல. 8ஆம் இடத்துல இருந்த கேது என்ன பண்ணினாரு, எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள், திடுக்கிடும் பயம், பலம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்தது. இனி கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும், துளாராசியை போல் ரிஷபராசியை போல் நாமும் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறப்போகிறோம் என்பது. ராசியில் ராகு வருகிறதே, இது ஏதாவது நமக்கு நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறார்கள். பொதுவாக ராசியில் ராகு வரும் பொழுது ஏதாவது கோளாறு பண்ணும், இந்த இடத்தில் பண்ணாது. ஏன்னா ராசிக்கு குருவின் பார்வை வந்து விடுகிறதுனால் ராகு தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இனி 7ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கும்பராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர் புதனுடன் சேர்த்து 2ஆம் இடத்தில் உச்சம். புதன் என்பவர் நீசபங்க ராஜயோகம். இந்த சுக்கிரன் என்பவர் இங்க 2-4 பரிவர்த்தனையாக வருவது என்பது இவர்களுக்கு ஒரு ப்ரெஷியஸ் டைமாக இருக்கிறது. இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவர்களுடைய தனப்பிராப்தம், ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். இதன் மூலம் இவர்கள் பலவிதமான கடன்களை கண்டிப்பாக அடைக்க முடியும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம் ஆனாலும் அது சத்ரு ஜெயம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால் இவர்களது எதிரி, வம்பு, வழக்கு போன்ற விஷயத்தில் இவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இவர்களுக்கு கேந்திராதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கு வெற்றி ஸ்தானத்தில் உச்சம். இது அரசாங்கத்தை குறிக்காட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும். 3ஆம் இடம் பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இதெல்லாம் இனி கும்பராசிக்கு ஏற்படும். இப்ப இத்தனை நாள்னு பார்த்தா இதுக்கெல்லாம் அவர்கள் முயற்சியே செய்யவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணம் முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது, அவ்வளவு அடி வாங்கியாச்சு அப்படிங்கிறது தான் அதன் உண்மையான காரணம். மேலும் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு விலகுகிறது, குரு பார்வை கிடைக்கிறது. இந்த குரு பார்வை எங்கெங்க கிடைக்கிறது அப்படின்னா 9ஆம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்துக்கு கிடைக்குதுன்னா பாகியம் அபிவிருத்தி ஆகும். நான் சொல்வது போல் ஒரு இன்டர்நேஷனல் டூர் போறது, ஒரு கோயில்ல போய் ஒரு யாகம் பண்றது, ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அபிவிருத்திங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து கடன் வாங்கி பண்ண மாட்டோம். நம்ம சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால்தான் பண்ணுவோம். அதற்குண்டான அமைப்பு வருவதுதான் பாக்கியம், பலம் பெறுவது. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறது. அதுவும் எப்படி சம சப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் குரு பார்க்கிறது. இந்த வாய்ப்பு வருவதற்கு மீண்டும் 11 வருடம் ஆகும். ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது, சுகஸ்தானாதிபதி இவர்களுக்கு உச்சபலம் பெறுவது, இவர்களுக்கு பஞ்சமாதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைவது, அதாவது எக்ஸால்டேஷன் ஆஃப் வீனஸ், அசோசியேஷன் ஆஃப் மெர்க்குரி அண்ட் வீனஸ், Mercury in Neecha Banga Raja Yogam. All these combinations make Kumbha Rasi very, very auspicious. நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து மளமள வென்று ஒவ்வொரு பிரச்சனையாக கும்பராசிக்காரர்கள் முடித்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான சந்தர்ப்பங்கள், எங்கே துளைந்தார்களோ துளைந்த இடத்தில் வெற்றியை அனுபவிப்பதற்கும், நாம் தட்டக்கூடிய இடங்களில் கதவுகள் திறக்கப்படுவதற்கும், எங்கே அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்தோமோ அதே இடத்தில் மீண்டும் நாம்
தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். சார், இந்த 11 தொடக்கத்தில் எங்கேயோ அவமானம் படமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்களே, அது எந்த இடம் சார்? 7ஆம் இடத்தில் கேது என்பது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும். வரக்கூடிய வரன்கள் அது படிச்சிருக்கிறோம், இது படிச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்காது. வரக்கூடிய நபர்கள் இந்த தொழில் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா அதுக்கு உண்டான அறிகுறியே இருக்காது. 7ஆம் இடம்ங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு வாங்க சார், ப்ராஜெக்ட் பண்ணலாம், உங்களை கூட்டிட்டு போறேன், என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என்கிட்ட கோடவுன் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தனை இன்வெஸ்ட் பண்றேன்னாங்க. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கூட இருக்காது. நம்ம கையில இருந்து காசு செலவு பண்ணிட்டு போய் டூர் பார்த்துட்டு வந்த கணக்கா போயிடும். கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உடம்புல கொஞ்சம் லேசா உஷ்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போரும். கும்பராசி பேக் டு ஆக்ஷன் என்று வரக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சார், மீனராசிக்கு 7.5 சனியில முதல் 2.5 முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. இது நெகட்டிவா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ 7.5 சனியில முதல் 2.5 தான் விரைய சனின்னு சொல்லப்படுது. நடு 2.5 ஜென்ம சனின்னு தான் சொல்றாங்க. ஒரு விதத்துல விரயம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு இந்த சனி பகவான் நம்ம ராசிக்கு 12, 11 அதிபதிகளா வர்றதுனால இவரே விரயஸ்தானத்துக்கும் இவரே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா வரார். இப்போ இவர் நம்மளுடைய ராசியில வரும் பொழுது இவர் விரயத்தையும் கொடுக்கணும், லாபத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு இது நாள் வரை நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அப்படிங்கிறது 12ல இருந்த சனி மட்டும் கிடையாது, ராசியில் இருந்த ராகு. இப்பொழுது அவர் முதல்ல நம்ம ராசியை விட்டு வெளியில போறார். இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் ரொம்ப கோபப்பட்டதும், ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதமா இருந்ததும், எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாம பல பேரை திட்டினதும், வேகமா செயல்பட்டு நாமே நமக்கு நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை பிடிச்சிக்கிட்டதும் இனி இருக்காது. ராசிக்கு 12ல ராகு போகும் பொழுது வெளிநாட்டு தொடர்புல அவர் பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். ஆனா ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ராகு இழந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போச்சுன்னு தெரியல, திரும்ப வருமானம் தெரியல, நிறைய கடன் வாங்கியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க்குக்கு போயிடுச்சு. கோல்டுன்னு நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கோல்டு மாதிரி தான், ஒரிஜினல் கோல்டுங்கிறது நம்ம கிட்ட இல்லை, அதெல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அதெல்லாம் இனிமே நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னா படிப்படியா நம்மளால் முடியும். ஏன்னா ராசியை விட்டு ராகு வெளியில போச்சு. இந்த பக்கம் 7ல கேது இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துல கேது இருந்த போது நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருந்து அதுல நிறைய பேருக்கு முறிவு, திருமணம் ஆனவர்களை இனி வாழ்க்கை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே இது நாள் வரை இருந்தது. இப்போ இவர்களுக்கு ராசியில் சுக்கிரன் உச்சம்ங்கிறது மாளவிகா யோகம். இது வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம். அப்போ அது நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இவர்களுக்கு அந்த குரு சுக்கிரன் புதன் கூட்டணியில சுக்கிரனும் புதனும் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில், அதாவது உபஜயஸ்தானத்தில் குரு வருவது என்பது வசுமதி யோகமாக வருகிறது. ஒரு சுபயோகமாக வருகிறது. சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சேர்க்கை. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்தாலும் அவர் இங்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருந்தாலும் நமக்கு நம்ம ராசிக்கு சூரியன் நட்பு கிரகமாக வருகிறார். இப்போ 8ஆம் இடத்துக்கு நம்ம எங்க தோல்விகளையும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கிறோமோ அங்கு குரு பார்வை, எங்கு விரயத்தை சந்திக்கிறோமோ அங்கும் குரு பார்வை. அப்போ இனி நமக்கு தோல்வி, கஷ்டம், அவமானம், விரயம், வம்பு வழக்கு, வைத்தியத்தின் மூலம் தீர்வு, இதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்றா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தவிர மீனராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இவர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி தனது சொந்த வீட்டை பார்க்கிறது. ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது என்பது இன்னும் 1 இயருக்கு இருக்கும். அப்போ தொழில் ஜீவனத்தின் மூலம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். இதனை வைத்து படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளாக அவர்கள் முடித்து கொள்ளலாம்.
மேலோட்டமா பார்க்கும் பொழுது நமக்கு ஜென்ம சனிங்கிறது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் ராசியை விட்டு ராகு வெளியே போவது என்பது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இப்போ ராசியில சனி வந்து உட்காந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இருப்போம். கொஞ்சம் விஷயங்களை அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போடுவோம். இது போல் இல்லாமல் நாம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் அந்தந்த விஷயங்களை அந்தந்த வேலைகளை அப்பொழுதே நாம் முடித்து கொள்வது போல் செயல்பட வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது வந்து உட்காருவது ஒரு விதத்தில் நல்லதுதான். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது ஒரு புதுசாக ஸ்கூலுக்கு மாத்திரம், ஒரு டியூஷன் டீச்சரை மாத்திரம், ஒரு காலேஜை மாத்திரம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு உண்டான செலவு, அது நம்ம மெனக்கிடுறது ஒர்த்தா, அனுகூலமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் தூக்கத்துக்கு போகும் பொழுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ தான் அன்வான்ட் பர்சன்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நம்ம எடுக்காமல் தேவையான விஷயமாக இருந்தால் ஆஃபீஸ் டைமில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அயன சயன ஸ்தானத்தில் இருப்பதால் இரவு நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வராமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதும் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பதும் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம் அடைவது என்பதும், அதையும் தவிர ஜீவனாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது என்பதும், ராசியை விட்டு ராகு வெளியே போவது என்பதும் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ல இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஃபினான்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளை நெகட்டிவா கைடு பண்றதுக்கு யாராவது ஒரு நபர் வருவார். அப்பொழுது மட்டும் நீங்கள் உங்களை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையா என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிகாரம் என்ன வரும் பொழுது இவர்கள் ஏதாவது ஒரு முறை திருநள்ளாறு சென்ற நலத்திருத்தத்தில் நீராடி அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வது, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு இவர்களால் முடிந்த அன்னதானம் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகள் தான தர்மங்கள் செய்வது, மேலும் வாழ்க்கையை இழந்த நபர்கள், வயதில் மூத்த நபர்கள், அதையும் தவிர கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இவர்களால் என்ன உதவி செய்ய முடியும், ஒரு செப்பல் தானம் செய்வது, ஷூ தானம் செய்வது, இதெல்லாம் இந்த நடு சனியின் வீரியத்தை வெகுவாக இவர்களுக்கு குறைக்கும். அதுவும் இல்லாம ஏதாவது இவர்கள் இந்த ஆன்மீக பயணம்லாம் போகும் பொழுது உடலில் பலம் இருக்கும் பொழுது முடிந்தவரை நடைபயணமாக போவது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் சனி வந்து அமரும் பொழுது கடுமையான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஒயிட் கலர் ஜாபாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளர் வரலன்னா நம்மளே களத்துல இறங்கி அந்த வேலையை செஞ்சிடணும். அப்படி செய்யும் பொழுது உழைப்பை பார்த்து இந்த சனி என்ற கிரகம் பிரீத்தி அடைவார். அதன் தாக்கம் நமக்கு பெரிதாக பாதிக்காது. நண்பர்களே, உங்களது ஃப்ரெண்ட்ஸோ அல்ல ரிலேட்டிவ்ஸோ இந்த ராசியில் வரும்போது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாம் மேலோட்டமாக ஜோதிட பலன்களை சொல்லாமல் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். வெற்றி.